அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். தமிழ்நாட்டில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் கோட்டா சரிங்களா? மேனேஜ்மெண்ட் கோட்டாடைய இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னென்ன கவர் பண்ண போகிறோம் சார், என்ன சீட் மேட்ரிக்ஸு, ஓரளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன வரும், அப்புறம் இதில் மைனாரிட்டினா என்ன, அதை பற்றியான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்ன, நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ண சொல்கிறேன். அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து இப்போ போய் சைன்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. பிளான் ஒரு ஸ்டடீஸ் சரிங்களா, உடனே பிளான் பண்ணி வாங்கி வச்சுருங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் கோட்டா போகிறதுலாம் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான். ரெண்டு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியா ஃபுல்லாக யார் வேணாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ரைவேட் கல்லூரிகளை மேனேஜ்மெண்ட் கோட்டா கிளைம் பண்ணலாம். சில மாநிலங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டில் 95% வரைக்கும் அங்கே இருக்கிற மாணவர்கள் மட்டும் தான் எடுக்க முடியும், 5% வெளியில் இருக்கிற மாணவர்கள் எடுக்க முடியும். அந்த மாதிரிலாம் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கொடுக்குற 50 சீட்டுமே யார் வேணாலும் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு சீட் மேட்ரிக்ஸ். ஸோ சீட் மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 3ஆக பிரிச்சுக்கோங்க சரிங்களா. ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் சரிங்களா, அப்புறம் மைனாரிட்டி கேட்டகரி சரிங்களா, இன்னொன்று என்ஆர்ஐ கேட்டகரி, அப்புறம் என்ஆர்ஐ லேப்ஸ் கேட்டகரி. நாலு கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். நம்பர் 1 மேனேஜ்மெண்ட். ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் என்ன சார், யாரெல்லாம் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் பிறந்தோம், தமிழ்நாட்டில் பிறந்து இல்லை எப்படியா இருந்தாலும் சரி எல்லாருமே ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் தான். அன்லெஸ் உங்களுடைய மதர் டங்கு தெலுங்கு, மலையாளம், இல்லை உங்கள் ரிலீஜியன் கிறிஸ்டியன் அப்படின்னா அவங்களாம் மைனாரிட்டி கேட்டகரியில் வருவாங்க. இந்த 3 இடத்துலையும் வராத எல்லா மாணவர்களும் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தெலுங்கு மைனாரிட்டி, மலையாளம் மைனாரிட்டி, இந்த 2 மைனாரிட்டி, அப்புறம் கிறிஸ்டின் மைனாரிட்டி, இந்த 3 மைனாரிட்டியில் வராத எல்லாருமே ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் தான் சரிங்களா. இந்த மைனாரிட்டி கேட்டகரியில் இருக்கிறவங்க மைனாரிட்டியோடைய சீட்டை ஆப்ஷன் கொடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஃபீஸில் எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் போனாலும் ஒரே ஃபீஸ் தான், மைனாரிட்டியில் போனாலும் ஒரே ஃபீஸ் தான், அதில் எந்த மாற்றக்கிறது இருக்காது சரிங்களா. ரைட். அடுத்து என்ஆர்ஐ கேட்டகரி. என்ஆர்ஐ கேட்டகரியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும். நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், பாருங்கள். அப்புறம் என்ஆர்ஐ லேப்ஸ் கேட்டகரி. சார் என்ஆர்ஐ லேப்ஸ் கேட்டகரினா என்ன சார், ஒன்றுமே இல்லை. 21 காலேஜ் இருக்குது, ப்ரைவேட் காலேஜ் ஒரு 3 காலேஜ் இருக்குது, ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. இதில் என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட் அஃபோர்டபுள் கேண்டிடேட்ஸ் வரலன்னா ஃபஸ்ட் ரவுண்டு மட்டும்தான் அந்த என்ஆர்ஐ சீட்ஸை என்ஆர்ஐ சீட்டாகவே கண்டக்ட் பண்ணுவாங்க. செகண்ட் ரவுண்ட்லேருந்து அஃபோர்டபுள் என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ் இல்லைன்னா அது லேப்ஸ் சீட்டாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா. ஸோ மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரே ஃபீஸ் தான், 13,50,000 ரூபாய் கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறது. செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ். ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கு 16,40,000 ரூபாய். ஆல்ரெடி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம சொல்லியிருப்போம், பாருங்கள். டேட்டாஸ் எல்லாம் இந்த வருஷம் எப்படி இருக்கும், மாற்றுவாங்களான்றதை பற்றி ஐடியா இல்லை சரிங்களா. இந்த கவர்மெண்ட் கோட்டா அப்புறமேலு மேனேஜ்மெண்ட் கோட்டா அதோட அதர் ஃபீஸ்லாம் போட்டு எப்படியா இருந்தாலும் ஒரு 17,000 18 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணி தான் ஆகணுங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா வரந்தாலும் சரிங்களா. சார் மைனாரிட்டியில் இருக்கிறேன், தெலுங்கு மைனாரிட்டியில் இருக்கிறேன், கிறிஸ்டின் மைனாரிட்டியில் இருக்கிறேன், உங்களுக்கு இந்த மைனாரிட்டி கேட்டகரி எலிஜிபிள் இருக்கிறவங்க சீட்டு கிடைக்காம போகாது. அதுக்கு எப்படியாவது சீட்டு ப்ரியாரிட்டி இருக்குமே தவிர ஃபினான்ஷியல் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. சார் நான் ரெடி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகணும், நான் ஒரு கம்மியான மார்க் தான் எடுத்திருக்கிறேன், ஸோ நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகணும், தெலுங்கு மைனாரிட்டியில் இருக்கிறேன், அதுக்குன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் யாரெல்லாம் தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, யாரெல்லாம் கிறிஸ்டியன் ரிலீஜியன் அப்படின்ற மாதிரியான ஃபார்மேட்டு கொடுத்துட்றேன். இமேஜ் அப்லோட் பண்ணுறேன், இதில் பாருங்கள். ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி ஃபார் மைனாரிட்டி சீட். யாரெல்லாம் மைனாரிட்டி சீட்டுக்கு தகுதி. இப்போ இந்த மைனாரிட்டி சீட்டில் இந்த 3 பாயிண்ட் 4 பாயிண்ட்டுக்கு அப்புறம் மீதி எல்லாமே ஜென்ரல் மேனேஜ்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு வித் மதர் டங் தெலுங்கு ஆர் மலையாளம் சார் எலிஜிபிள் ஃபார் லிங்குஸ்டிக் மைனாரிட்டி சீட்ஸ். அடுத்த பாயிண்ட், த கேண்டிடேட் ஹூ ஆர் நேட்டிவ் இன் தமிழ்நாடு கிறிஸ்டியன் ரிலீஜியன், நேட்டிவிட்டி தமிழ்நாடாக இருந்து கிறிஸ்டியன் ரிலீஜனாக இருந்தால் அவங்க எலிஜிபிள் ஃபார் கிறிஸ்டின் மைனாரிட்டி சீட். ஸோ தெலுங்கு, மலையாளம், கிறிஸ்டின் இந்த 3 கேட்டகரி தான் இங்கே. முஸ்லீம் கேட்டகரிலாம் இல்லை, அது மாதிரிலாம் கிடையாது, இது 2 மட்டும்தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை தெலுங்கு, மலையாளம், அதாவது லாங்குவேஜ் பேஸ்டு இது ஆக்சுவலாக. அந்த மாதிரி தெலுங்கு லாங்குவேஜில் இருப்பாங்க, இங்கேருந்து மைக்ரேட் ஆகிருப்பாங்க, ஒரு வேலை பார்க்க வந்திருப்பாங்க, இங்கேயே ஃபேமிலி செட்டில் ஆகிருப்பாங்க. தமிழ்நாடு அந்த மாணவர்களை அடையாளப்படுத்தி அவங்க ஒரு MBBS படிக்கலாம்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதே போல் கேரளாவில் பிறந்திருப்பாங்க, இங்கே மைக்ரேட் ஆகிருப்பாங்க, இங்கே வேலைக்காகவோ இல்லை மேரேஜ் ஆகியோ வந்திருப்பாங்க, அவங்களோட ஃபேமிலி அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மைனாரிட்டி சீட்டு எலிஜிபிள் சரிங்களா. ஸோ மைனாரிட்டி சீட் போட்டு மலையாள காலேஜ்ன்றது கன்னியாகுமரியில் இருக்கிற ஸ்ரீ மூகாம்பிகை. அதே போல் தெலுங்கு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 காலேஜஸ் வரும். அதே போல் கிறிஸ்டின் பொறுத்த வரைக்கும் பனிமலர் மெடிக்கல் காலேஜ் அலாங் வித் மாதா மெடிக்கல், 2 கிறிஸ்டின் மைனாரிட்டி காலேஜஸ் சரிங்களா. ஸோ இதெல்லாம் மைனாரிட்டி. இதில் சார் நான் தெலுங்கு மைனாரிட்டியில் இருக்கிறேன் சார் அப்படின்னா நான் அப்லோட் பண்ணிக்கிறேன் அனெக்சர் 1A அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி சைன் வாங்கி வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் கிறிஸ்டினில் இருக்கிறீங்க, ரிலீஜியஸில் இருக்கிறீங்கன்னா 1B டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து
சம்மந்தப்பட்ட ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் கையெழுத்து வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுதான் மைனாரிட்டி சீட்டை கிளைம் பண்ணுறதுக்கான உங்களுக்கு ஒரு ஆப்ஷன். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீட் மேட்ரிக்ஸ். திருச்சி SRM எடுத்திங்கன்னா அது வந்து ஒரு தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ். 87 இடங்கள் வந்து தெலுங்கு மைனாரிட்டிலையும் NRIல 38 சீட்டும் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அதே போல் கற்பக விநாயகாவில் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டா 30 சீட்டு, NRIல 23 சீட்டு. சரிங்களா? மொத்தம் 53 சீட்டு. அதே போல் PEG வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டு அதில் 50 சீட்டும், NRIல 38 சீட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸ்ரீ மூகாம்பிகா மலையாள மைனாரிட்டி காலேஜ் அதில் 35 சீட்டும், NRIல 15 சீட்டும் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் தனலட்சுமி சீனிவாசன் இதில் பாருங்கள் மைனாரிட்டியும் கொடுத்துருக்குறாங்க, ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் 50 மாணவர்கள் வாங்க, மைனாரிட்டியில் 37 மாணவர்கள், NRIல 38 சீட் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கற்பகம் ஃபேக்கல்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் கோயம்புத்தூர், அந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ். சரிங்களா? NRIல 23 சீட் இருக்குது. அதே போல் CMC வெள்ளூர் 50% மேனேஜ்மெண்ட் கோட்டா. லாஸ்ட் CMCயோட வெள்ளூரோட வீடியோவில் அந்த 50% சீட்டை வந்து எப்படி செக்ரிகேட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருப்பேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 சீட்டு. அதுக்கப்புறம் தாகூர் மெடிக்கல் காலேஜ். சரிங்களா? அது வந்து ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது, NRI 23 சீட்டு. வேலம்மாலில் 30 சீட் இருக்குது, ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டு 23 சீட் NRI. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி 30 சீட்டு, NRI வந்து 23 சீட் இருக்குது. அதே போல் முத்துக்குமரன் அது ஒரு தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ், 48 சீட்ஸ் இருக்குது, 22 NRI சீட்ஸ் இருக்குது. மாதா மெடிக்கல் காலேஜ் ஒரு கிறிஸ்டின் மைனாரிட்டி காலேஜ். ஸோ மாதா மெடிக்கல் காலேஜ் கிறிஸ்டின் மைனாரிட்டி 52 கிறிஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம், 23 NRI சீட்டு. அதே போல் அன்னபூர்ணா ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க, மைனாரிட்டியும் கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ், 35 ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் சீட்டு, மைனாரிட்டி ஒரு 15 சீட்டு, 23 NRI சீட்டு. இப்படி செக்ரிகேட் பண்ணி சீட் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் KMCH அது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டு 30 சீட் இருக்குது, NRI சீட் வந்து 23 சீட் இருக்குது. சரிங்களா? அதே போல் பனிமலர் இஸ் a கிறிஸ்டின் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன், 52 சீட்டு, NRI சீட் 23 சீட்டு. அதே போல் இந்திரா மெடிக்கல் காலேஜ் சென்னையில் இருக்கிற காலேஜ், இட் இஸ் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் 30 சீட்டு, NRI 22 சீட்டு. அதே போல் சுவாமி விவேகானந்தா வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜ்மெண்ட். சரிங்களா? எந்த மைனாரிட்டிலையும் வராது, 31 இடம், 22 NRI சீட்ஸு. அருணை மெடிக்கல் காலேஜ் வந்து தெலுங்கு மைனாரிட்டியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க 52 சீட் வந்து மைனாரிட்டி சீட்டு, 23 சீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NRI சீட்ஸ். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பீட்டர் மெடிக்கல் காலேஜ் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் 31 சீட்டு, நந்தா மெடிக்கல் காலேஜ் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டு, அதே போல் PSP மெடிக்கல் காலேஜ் 30 சீட்டு, மீது 22 23 எல்லாமே NRI சீட்ஸ். சரிங்களா? அடுத்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் எப்படி சார் செக்ரிகேட் பண்ணுறாங்க சீட் மேட்ரிக்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா சீனிவாச மெடிக்கல் காலேஜ் சமயபுரம் ட்ரிச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் ஒரு 17 சீட்டு, மைனாரிட்டியில் ஒரு 35, அவங்க தெலுங்கு மைனாரிட்டி 35 சீட்டு, NRI 23 சீட்டு. அதே மாதிரி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் ரெடில்ஸில் இருக்கிற சென்னை கேம்பஸு, அவங்க வந்து தெலுங்கு மைனாரிட்டி 75 சீட் இருக்குது. NRI சீட்ஸ் வந்து கொடுக்கல, ஆனால் இந்த வருஷம் NRI சீட்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் தனலட்சுமி சீனிவாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், இது வந்து பெரம்பலூரில் இருக்குது, 52 மைனாரிட்டி சீட்டு, அவங்க வந்து தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ். சரிங்களா? 23 NRI சீட்டு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து சீட் மேட்ரிக்ஸ். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு காலேஜுமே மைனாரிட்டிஸ் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ இதில் வந்து நான் தெலுங்கு மைனாரிட்டி யாராக இருந்தாலும் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கிறிஸ்டின் மாணவர்களுக்கு ஈஸியாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. மலையாள மாணவர்களும் கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க, அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது தேவைகள் வருது, சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள், சொல்லுங்கள், இன்ஃபர்மேஷன் கொடுங்க, நமக்கு எய்ட் பண்ணலாம், கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கலாம். வந்து எந்த விதமான சப்போர்ட்ஸ் வேணால் நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம். சரிங்களா?